அனைவருக்கும் வணக்கம். 60 வயதுக்கு மேற்பட்ட இபிஎஃப்ஓ பென்ஷன் வாங்கக்கூடியவங்க, இல்லை வாங்குறதுக்கு தயாராகிட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே பயன் தரக்கூடிய ஒரு முக்கியமான தகவலை தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இபிஎஃப்ஓ ரிலேட்டடாக அந்த நிறுவனம், அதாவது இபிஎஃப்ஓ அண்ட் மத்திய அரசு அப்படிங்கிறது என்ன மாதிரியான முக்கிய 6 சலுகைகள் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயில் இன்ஃபர்மேஷனாக பார்க்கலாம். குறிப்பாக ஓய்வூதியம் பெறவங்க ஏற்படக்கூடிய ஆன்லைன் சேவை தொடர்பான விஷயங்கள் அண்ட் ஜூலை மாத ஓய்வூதியம் தாமதமாக வர்றதுக்கான காரணம், அதுக்கான இப்போ நடவடிக்கை என்ன எடுத்துருக்காங்க, லைஃப் சர்டிஃபிகேட் வாங்குறது அண்ட் இபிஎஃப்ஓ அப்படின்றதோடைய தற்போதைய நடவடிக்கை என்னவா இருக்குது, இந்த இபிஎஸ் 2026 அப்படிங்கிறது அதோடைய நடவடிக்கை என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையும், அண்ட் இபிஎஃப்ஓ ரூ 7500 அப்படிங்கிறது அந்த பென்ஷன் அப்படிங்கிறது கொடுப்பாங்களா மாட்டாங்களா, இது மட்டும் இல்லாமல் ஓய்வூதிய வரம்பு அப்படிங்கிறது, அந்த ஊதிய வரம்பு அப்படிங்கிறது 15,000 25,000 ஏற்றணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப நாள் கோரிக்கை வச்சுட்டு இருந்தாங்க. அது இப்போக்கின்னு என்ன நிலையில் இருக்குது, அது அமல்படுத்திட்டாங்களா அப்படிங்கிறதையும், அண்ட் அமல்படுத்தப்பட்டது அப்படின்னா இந்த மாதத்துலேருந்தே அது கணக்கில் எடுத்துப்பாங்களா அப்படின்றதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இன்றைய நாள் வரைக்கும் இபிஎஃப்ஓவில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க, முக்கியமான 6 சலுகைகள் என்ன இபிஎஃப்ஓ பயனாளர்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதையும் இந்த வீடியோவில் டீட்டெயில் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது மாதிரியான பென்ஷன் ரிலேட்டடான விஷயங்கள் டெய்லி ஏதாவது ஒரு வீடியோவாச்சும் இன்றைய சூழ்நிலையில் என்ன மாதிரி முக்கிய தகவல் அப்படிங்கிறது அன்னன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க அப்படின்றதையும், அண்ட் அரசு ஊழியர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஓய்வூதியம் அப்படிங்கிறது என்னென்ன அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதையும் தினசரி நியூஸில் ஏதாவது ஒரு வீடியோவாச்சும் ஒரு நாளைக்கு வந்துடும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணி கீழே ஹைப் பண்ணி எல்லோ கலர் ஸ்டார் காமிச்சா ஹைப் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவாக ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது என்னென்னா, ஹையர் பென்ஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய முக்கிய அப்டேட் அப்படிங்கிறது தான். இபிஎஃப்ஓவில் அதிக சம்பளத்தின் அடிப்படையில் அதிக ஓய்வூதியம் பெறுவதற்காக விண்ணப்பித்தவர்களுக்கு தற்போதைய முக்கியமான தகவல் அப்படிங்கிறது வெளியாகி இருக்கு. உச்சநீதிமன்றத்தின் 2022 ஆண்டு தீர்ப்பை தொடர்ந்து அதிக ஊதியத்தில் பங்களிப்பு செய்து அதிக ஓய்வூதியம் பெறுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டது. இதற்காக மொத்தம் 15,24,365 விண்ணப்பங்கள் அப்படிங்கிறது பெறப்பட்டுள்ளதாக மத்திய தொழிலாளர் அமைச்சகம் அப்படிங்கிறது தெரிவிச்சிருந்தது. இதில் 2026 ஆகஸ்ட் 5 நிலவரப்படி 11,595 விண்ணப்பங்கள் நிலுவையில் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் ஓய்வு பெற்ற விண்ணப்பதாரர்களுக்கு இதுவரைக்குமே 1,49,806 பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது, அதாவது பிபிஓ அப்படிங்கிறது வழங்கப்பட்டுள்ளதா தகவல் வெளியாகி இருக்கு. அதனால அதிக ஓய்வூதியம் தொடர்பாக விண்ணப்பித்தவர்கள் தங்களுடைய விண்ணப்பம் எந்த நிலையில் இருக்குது என்பதை அதிகாரப்பூர்வமாக இபிஎஃப்ஓ வழிகளில் தொடர்ந்து சரிபார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை சரிபார்த்துக்கோங்க. பென்ஷன் ஹையர் பேமெண்ட்க்கு அப்ளை பண்ணியிருக்கோங்க. ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்ச ஓய்வூதியம் அப்படிங்கிறது தான். இபிஎஸ் தொடர்பாக நீண்ட காலமாக ஓய்வூதியதாரர்கள் முன்வைக்கக்கூடிய முக்கியமான ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை எப்படியாச்சும் உயர்த்தி வழங்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் தற்போது கிடைச்சிருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ தகவலின்படி 1000 ரூபாய் தான் குறைந்தபட்ச ஓய்வூதியமாக வழங்கப்பட்டு வருது. அரசு பட்ஜெட் ஆதரவு மூலியமா இந்த குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கப்படுறதா தொழிலாளர் அமைச்சகம் அப்படிங்கிறது தெரிவிச்சிருக்கு. அதே நேரத்தில் 7,500 குறைந்தபட்ச ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகள் தொடர்பாக பல்வேறு ஓய்வூதியதாரர் அமைப்புகள் அப்படிங்கிறது தொடர்ந்து கோரிக்கைகளை முன் வச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் 7,500 உயர்த்தப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி இதுவரைக்குமே எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் மத்திய அரசு வெளியிடவில்லை. அதனால் சமூக வலைதளங்களில் வர்றதுன்னா நம்பாதீங்க. ஆனால் இது ஆலோசனைகள் நடத்தப்பட்டு இருக்கு, இதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருக்கு. ஆனால் இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படிங்கிறது வரல. வந்தது அப்படின்னா நம்ம சேனலில் உங்களுக்கு வீடியோ போடுறேன். யாருக்கெல்லாம் வந்திருக்கு, இது பட்டியல் என்ன, எப்படிப்பட்ட விவரங்கள் இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். மறக்காமல் சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ரெண்டாவது அப்டேட். மூணாவதுன்னு பார்த்தீங்கன்னா, இபிஎஃப்ஓ ஆன்லைன் சேவைகளில் ஏற்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது. இப்போ மிகவும் முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது ஆன்லைன் சேவை தொடர்பான பிரச்சனை அப்படிங்கிறது தான். கடந்த சில நாட்களாகவே இபிஎஃப்ஓ இணையதளத்தில் பாஸ்புக்கு சில ஆன்லைன் சேவைகளில் தொழில்நுட்ப சிக்கல் அப்படிங்கிறது இருக்கிறதா உறுப்பினர்கள் புகார் தெரிவிச்சுட்டே இருக்காங்க. சர்வர் மேம்படுத்துதல் அண்ட் புதிய அமைப்புகளுக்கு மாற்றம் செய்யும் பணிகள் காரணமாக சில சேவைகளில் இடையூறுகள் ஏற்படுவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா, கடந்த மாதம், அதாவது ஜூலை மாதம் ஓய்வூதியம் அப்படிங்கிறது இன்னும் வழங்கப்படாமல் நிலுவையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது தொடர்பாக நாடு முழுவதுமே ஓய்வூதியதாரர்கள்ட்ட புகார்கள் அப்படிங்கிறது எழுந்த வண்ணமாக இருக்குது. சில சிக்கல்களின்படி நாடு முழுவதும் சுமார் 82 லட்சத்துக்கும் மேற்பட்ட இபிஎஃப்ஓ ஓய்வூதியதாரர்கள்
ஓய்வூதியதாரர்கள் உள்ள நிலையில் சர்வர் மேம்படுத்துதல் பணிகளால் ஓய்வூதிய விநியோகத்தில் தாமதம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. எனவே உங்களுடைய பென்ஷன் கிரெடிட் தாமதமாக இருந்தால் உடனடியாக ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டுருச்சு அப்படின்னு யாரும் நினைக்க வேணாம். இது இந்த சர்வர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய காரணங்களால் ஏற்படக்கூடிய ஒரு விளைவு. குறிப்பாக இபிஎஸ் 2026 அப்படிங்கிறது இப்போ புதுசாக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இல்லையா. இதுக்கு முன்னாடி இபிஎஸ் 1995 இருந்தது. அதுக்கப்புறம் இபிஎஸ் 2026 அப்படிங்கிறது கொண்டு வந்திருந்தாங்க. இது வரவுமே எல்லாரும் நினச்ச ஒன்று என்ன அப்படின்னா 7500 குறைந்தபட்ச ஊதியம் கொஞ்சம் உயர்த்தி வழங்குவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் இதோடைய மெயின் தீம் இந்த திட்டத்தோடைய அதாவது இபிஎஸ் 2026 முக்கியமான ஒரு மெயின் தீம் அப்படிங்கிறது டிஜிட்டல் மயமாக்கணும். இந்த பென்ஷன் இபிஎஃப்ஓ ஃபுல்லாத்தையுமே டிஜிட்டல் மயமாக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆனால் 7500 இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் உங்கள் 1000 7500 இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, அதுக்காக தான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்க வேண்டாம். அதே மாதிரி போன மாதம் ஊதியம் உங்களுக்கு வரல அப்படின்னு கவலைப்பட வேணாம். சர்வர் கோளாறுகளால் சில விஷயங்கள் எல்லாமே முன்னேற்பாடுகள் நடந்துட்டுருக்கு, மாற்றிட்டு இருக்காங்க. அதாவது இபிஎஸ் 2026 அதன்படி சில திட்டங்கள் எல்லாமே மாற்றிட்டு இருக்காங்க, டிஜிட்டல் மயமாக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் ஊதியம் உங்களுக்கு தாமதமாகுது, கிடைக்காது அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்க வேணாம். உங்களுடைய பிபிஓ, வங்கி கணக்கு அண்ட் பென்ஷன் ஸ்டேட்டஸ் ஆகியவற்றை அதிகாரப்பூர்வ வழிகளில் சரிபார்த்து வச்சுக்கோங்க. 4வது ஒரு முக்கியமான அறிவிப்பு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இபிஎஃப்ஓ ஓய்வூதியதாரர்களுக்கு தற்போது மிகவும் பயனுள்ள ஒரு வசதி தொடர்பாக தகவல் அப்படிங்கிறது வெளியாகி இருக்கு. ஆண்டுதோறும் லைஃப் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா ஜீவா பாரமான் சமர்ப்பிப்பது ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான நடைமுறையாக இருக்குது. வயது முதிர்ந்தவர்கள், உடல்நிலை சரியில்லாதவங்க, நடமாடுறதுக்கே ரொம்ப சிரமப்படக்கூடியவங்க இந்த லைஃப் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வெளியில் போய் சமர்ப்பிக்க வேண்டிய சுச்சுவேஷன் அப்படிங்கிறது இருக்குது. இதுக்காக தான் இந்தியன் போஸ்ட் மூலியமாக இலவச டோர் ஸ்டெப் லைஃப் சர்டிஃபிகேட் அப்படின்ற சேவையை வழங்கிட்டு இருக்காங்க. வீட்டில் இருந்தே இந்த சேவையை பெறுவதற்காக 03320290000 அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு இபிஎஃப்ஓ தொடர்பான சமீபத்திய தகவல் அப்படிங்கிறது வெளியாகி இருக்கு. தபால் ஊழியர் வீட்டுக்கே வந்து டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் சமர்ப்பிக்க உதவுவார் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதனால் வயசானவங்க யாராவது நீங்கள் தனியாக இருக்கீங்க, வீட்டில் யாருமே இல்லை, எப்படி நான் லைஃப் சர்டிஃபிகேட் வந்து போய் சமர்ப்பிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு தொடர்பு பண்ணீங்க அப்படின்னா வீட்டுக்கே வந்து உங்களுக்கு அது சமர்ப்பிக்கிறதுக்கு சில ஹெல்ப் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. இதில் உங்களுக்கு சிரமம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. அதனால இந்த ஒரு சான்ஸை பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இபிஎஃப்ஓ பயனாளர்கள் அனைவருமே. 5வது பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அதிரடி அறிவிப்புனே சொல்லலாம். இபிஎஃப் தொடர்பான குறைகள் இல்லைன்னா ஓய்வூதியம், பிஎஃப் இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு நேரடியாக உதவி பெறுவதற்காக நிதி ஆப்கி நிகாட் 2.0 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முகாம் அப்படிங்கிறது நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இபிஎஃப்ஓடைய பென்ஷன் பேமெண்ட் என்கொயரிஸ் தளத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாதந்தோறும் இந்த முகாம்கள் நடைபெறதாகவும் இடம் மற்றும் விவரங்கள் சம்மந்தப்பட்டதை உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய பிஎஃப் அலுவலகத்துக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இபிஎஃப்ஓ தொடர்பான உதவிக்கு 1447 அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரப்பூர்வ உதவி எண்ணையும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஆன்லைன் சேவை ஏதாவது உங்களுக்கு சரியாக வேலை செய்யலை அப்படின்னா தொடர்ந்து பலமுறை முயற்சிக்கிறதுக்கு பதிலாக உங்கள் பகுதி இபிஎஃப்ஓ அலுவலகம் இல்லை அப்படின்னா நிதி ஆப்கி நிகாட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முகாம் மூலமாக பிரச்சனையை தீர்த்து வச்சுக்கோங்க. அதனால் இந்த பிரச்சனையை கூட நீங்கள் பதிவு செய்யலாம் அப்படின்னு கூட இபிஎஃப்ஓ நிறுவனம் சொல்லியிருக்கு. 6வது முக்கியமான அறிவிப்பு என்ன, தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இபிஎஃப்ஓ தற்போது டிஜிட்டல் சேவைகளை மேம்படுத்தக்கூடிய பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்துட்டுருக்கு. சமீபத்தில் இபிஎஃப்ஓ ஆஃபீஸ் பயன்பாட்டில் திட்டமிட்ட சிஸ்டம் அப்கிரேட் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இது போன்ற பராமரிப்பு அண்ட் தொழில்நுட்ப மேம்பாட்டு பணிகள் ஆன்லைன் சேவைகளில் தற்காலிக இடையூறுகளை ஏற்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் இபிஎஃப்ஓ தொடர்பான சில நடைமுறைகள் எளிமைப்படுத்தப்பட்டிருக்கு. குறிப்பாக புதிய விதிமுறைகளின் கீழே பார்ட்டியல் வித்ட்ராவல் மற்றும் அட்வான்ஸ் வசதிகளில் தளர்வுகள் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கு. தொழிலாளர்கள் அமைச்சகத்துடைய சமீபத்திய தகவல் அப்படிங்கிறது இதில் தெரிவிச்சிருக்கு. அத்தியாவசியமான தேவைகள், வீட்டு தேவைகள் இல்லைனா சிறப்பு சூழ்நிலைகள் போன்ற பிரிவுகளில் உறுப்பினர்கள் தங்களுடைய பிஎஃப் தொகையில் ஒரு பகுதியை பெறுவதற்கான வசதிகள் எளிமைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் தங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய விதிமுறைகளை அதிகாரப்பூர்வமாக சரிபார்த்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
சொல்லியிருக்காங்க. ஓய்வூதியதாரர்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இப்போ இங்கே நான் சொல்லியிருக்கக்கூடிய தகவல்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இபிஎஃப்ஓ தொடர்பாக சமூக வலைதளங்களில் பல்வேறு செய்திகள் அப்படிங்கிறது பரவிட்டு தான் இருக்குது. பென்ஷன் உடனடியாக உயர்த்தப்பட்டுருச்சு, 7,500 உறுதியாயிடுச்சு, அனைவருக்குமே அரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதாவது நியூஸ் வருது அப்படின்னா உடனே பயப்பட வேண்டாம், உடனே நம்பவும் வேணாம். ஆனால் ஒவ்வொரு தகவலும் மத்திய அரசு அல்லது இபிஎஃப்ஓ அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால் உங்களுடைய பென்ஷன் ஸ்டேட்டஸு, பிபிஓ ஸ்டேட்டஸு, லைஃப் சர்டிஃபிகேட்டு, ஹையர் பென்ஷன் அப்ளிகேஷனு இது எல்லாமே அதிகாரப்பூர்வமாக இபிஎஃப்ஓ வழிகளில் மட்டுமே சரிபார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்ளப்படுது. இது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் சேவை பிரச்சனை காரணமாக யாராவது பணம் கேட்டால் மிகவும் கவனமாக இருங்க. இபிஎஃப்ஓ சேவைகளில் பல சேவைகள் அதிகாரப்பூர்வமாக இலவசமாகவே வழங்கப்பட்டுருக்கு. அதனால் எங்கே போயும் நீங்கள் காசுக்கு கொடுத்து நீங்கள் எந்த பயனையும் பெற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. இறுதியாக சொல்லணும்னா இன்றைக்குரிய நாள் வரைக்கும் இபிஎஃப்ஓவில் என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது ஹையர் பென்ஷன் திட்டம் அப்படிங்கிறது தான். அதில் இன்னும் 1,49,806 பிபிஓ அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. 2 ஹையர் பென்ஷன் அப்படிங்கிறது தொடர்பான சில விண்ணப்பங்கள் அப்படிங்கிறது மட்டும் சிலது இன்னும் நிலுவையில் இருக்குது. ஆனால் சிலது விண்ணப்பங்கள் எல்லாமே வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இபிஎஃப்ஓ ஆன்லைன் சேவைகளில் ஏற்பட்ட தொழில்நுட்ப சிக்கல்னால உங்களுக்கு ஓய்வூதியம் போன மாதம் கூட வராமல் இருக்கலாம், இந்த மாதம் கூட வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கூடிய விரைவிலே இபிஎஃப்ஓ அப்படிங்கிறது இந்த தொழில்நுட்ப கோளாறுகளை சரி பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதனால் இதுக்காக நான் கவலைப்பட வேணாம், யாரையும் நம்பி ஏமாந்துடாதீங்க. பக்கத்தில் இவங்கள்ட்ட சொல்கிறேன் அவங்கள்ட்ட சொல்கிறேன்னு ஏதோ ஒரு ப்ரௌசிங் சென்டர்லேயே போய் இதை பார்க்க சொல்லி அதை பார்க்க சொல்லி நீங்கள் காசை ஏமாந்துடாதீங்க. அண்ட் குறிப்பாக இந்தியன் போஸ்ட் மூலிமா வீட்டிலேருந்து இலவச லைஃப் சர்டிஃபிகேட் சேவையை பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதெல்லாம் இபிஎஃப்ஓ உங்களுக்காக கொடுத்துருக்கக்கூடிய அரிதான வாய்ப்பு. அண்ட் நிதி அப்கி நிகாட் அப்படின்னு சொல்லக்கூடிய 2.0 முகாம்கள் இபிஎஃப்ஓ அண்ட் பென்ஷன் தொடர்பான குறைகளை நேரடியாக தெரிவிக்க முடியும். நான் எல்லாத்துக்குமே மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன், அதாவது அதுக்காக குறிப்பிட்டிருக்கக்கூடிய நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதை நோட் பண்ணி வச்சுட்டு இபிஎஃப்ஓ பயனாளர்கள் எல்லாருமே இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. அந்த ஊதிய வரம்பு அதிகபட்சமாக எவ்வளோ அப்படின்னு 15,000 25,000 உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி அதிகமாக வலியுறுத்திட்டு இருந்தாங்க. அது ஃபைனலி இப்போ மத்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது அங்கீகரிக்கவும் பட்டிருக்கு. இனிமேல் 15,000 ஊதியத்திலேருந்து 25,000 உயர்த்திட்டாங்க. ஆனால் அது இப்போ நடைமுறையில் இருக்கா, இந்த மாதத்துலேருந்து நடைமுறை ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதுக்கான அரசாணை அப்படிங்கிறது அடுத்த வருஷம் 2027 மார்ச் மாதம் அந்த டைமில் தான் உங்களுக்கு இதுக்கான அரசாணை அப்படிங்கிறது வெளியிடுவாங்க. இது வரைக்கும் இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படிங்கிறது கட்டாயம் இது இன்க்ரீஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னும் அதிகாரப்பூர்வ ஆணை அப்படிங்கிறது பிறப்பிக்கப்படலை. ஆணை பிறப்பிச்சாதான் உங்களுக்கு இதுலேருந்து உங்களுக்கு பிஎஃப் பணம் அப்படிங்கிறது பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், 1000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு 7,500 கிடைக்குமா அப்படிங்கிறது தான். 7,500 உயர்த்தப்படும் அப்படின்னு எந்த ஒரு அரசாணையும் வெளியிடலை, அதுக்கான நடவடிக்கைகளும் இது வரைக்கும் இது பண்ணலை. ஆனால் வலியுறுத்தல்கள் மட்டும் மக்களால் கொண்டு போயிட்டு தான் இருக்குது. ஆனால் இன்னுமே அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கை மத்திய அரசால் கொண்டு வரப்படலை. அதனால் அதுக்காக நீங்கள் பெருசாக ரொம்ப யோசித்து வந்துருச்சு இது பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி எதையுமே நம்பாதீங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இபிஎஃப்ஓ நிறுவனம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு மத்திய அரசு வெளியிடும், அதை பொறுத்து நீங்கள் இதில் ஃபைனல் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது மாதிரியான இபிஎஃப்ஓ ரிலேட்டடான வீடியோஸ் டெய்லி ஏதாவது ஒரு வீடியோ வரும். அண்ட் கவர்மெண்ட் ஜாப்பில் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கவங்களுக்கும் ஏதாவது ஒரு வீடியோ டெய்லி நம்ம சேனலில் வரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக நம்ம போகிற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனில் ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இபிஎஃப்ஓ ரிலேட்டடாக உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கீழே ஹைப் பண்ணி எல்லோ கலர் ஸ்டார் அனுப்பிக்கும். மறக்காமல் ஹைப் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.